காய்ஸ் லிட்ரலாக வந்து இன்னைக்கு வந்து டபிள்யூடபிள்யூட ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டபிள்யூடபிள்யூவோட டிகே வந்து ஒரு மோசமான ஒரு டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே சொல்கிறேன், ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து அழிய போகுது இல்லை, ஸோ அழிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ லிட்ரலாக நான் இது வரைக்கும் டபிள்யூடபிள்யூல ஏகப்பட்ட ரிலீசஸும் பார்த்துருக்கேன். அதே இது ஒரே நாளில் திட்டத்தட்ட 14 டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸை வந்து ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணதை ஸோ நான் இன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன். ஸோ லிட்டரலாக வந்து டபிள்யூடபிள்யூ ஒரு மோசமான ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதாவது டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு 14 டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸை வந்து ஸோ வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோவுமே அதாவது திட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸை வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு இவங்க ஸோ நம்ம ரோமன் ரென்ஸை கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணிவிடுவாங்க போல். ஸோ பயத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ லிட்டரலாக வந்து அது யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்ருக்காங்க, ஸோ எதுக்காக நான் வந்து கருப்பு நாள் சொல்கிறேன் அப்படிங்கிறத ஸோ வீடியோட லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்ல போடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் டபிள்யூடபிள்யூல என்னென்ன நடக்குது, டிகே என்னென்ன பண்ணுறானுங்க, ஸோ லேட்டஸ்ட்டாக வர்ற அப்டேட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ அதனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆல்ல போடுங்க. ஸோ வாங்க வீடியோவை போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒயிட் சிக்ஸே வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லிட்டரலாக வந்து அது ஒரு பெரிய டீமாக வந்து டபிள்யூடபிள்யூ காமிச்சாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே. ஸோ அவங்க வர போகிறாங்கன்னு காமிச்சு அதுக்கப்புறம் மொக்க பண்ண விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ அந்த ஒயிட் சிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப மோசம் தான். எரிக் ரோவனும் சரி, டெக்ஸ்டர் லூமிஸு, ஓகேசி, அதுக்கப்புறம் அந்த டீமோட லீடர் அன்குல் ஹோடி. ஸோ லிட்டரலாக வந்து நெக்ஸ்ட்டு ஃபீல்டு லெவலுக்கு காமிப்பாங்கன்னு நினச்சோம். சரி, அப்படி ஒரு அவரது ஃபீல்டோட ஒரு நிழலாக இருந்து அவரை கொஞ்சமாக ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்த ஒரு முகமான அன்குல் ஹார்டியுமே வந்து ஸோ டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ரிலீஸ் தான், அதாவது மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸு. அதாவது மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸை ஸோ ஏடபிள்யூலேருந்து டபிள்யூடபிள்யூ கொண்டு வந்து விளையாடின ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து அவங்கள சாம்பியன்ஸை வந்து 2 வருத்தையும் வந்து ஆக்குனாங்க, டேக் டீம் சாம்பியன்ஸை. ஸோ லிட்டரலாக அவங்கள டபிள்யூடபிள்யூவில் ஒரு ஃபியூச்சர் லெவலில் வேறு லெவல் டேக் டீமாக கொண்டு வராங்கன்னு நினச்சோம். பட் அவங்களோட ஹைப்பு ஒரு சில மாதங்கள் மட்டுமே நீடிச்சிச்சு. ஸோ இப்போ அவங்கள கூட டபிள்யூடபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜெலினா வேகா, அதுக்கப்புறம் அப்போலோ க்ரூஸ். ஸோ அப்போலோ க்ரூஸ்லாம் ஒரு காலத்தில் டபிள்யூடபிள்யூவில் வந்து வேறு மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய ஆள். லிட்டரலாக வந்து நான்லாம் அப்போ சின்ன பையனாக இருக்கிற டைமில் ஸோ இவரை வந்து ஒரு பெரிய ரெஸ்லராக வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ரீசன்ட் கொஞ்சம் வருஷமாக டபிள்யூடபிள்யூ வந்து அவரை காணிக்கவே இல்லை. அவர் வந்து டபிள்யூடபிள்யூவில் தான் இருக்காரா இல்லைனா வெளியே போயிட்டாரான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ அவர் நேற்றைக்கு வரைக்கும் டபிள்யூடபிள்யூல தான் இருந்திருக்காரு. பட் டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவரை யூஸ் பண்ணலை, ஓகே, அதனால கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறம் அலிஸ்டர் பிளாக்கு. ஸோ லிட்டரலாக அவர் ரிட்டர்ன் வர டைம்ல ஒரு பயங்கர ஹைப்பு. அது மட்டும் இல்லாமல் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி இப்போ ஒரு நல்ல லெவலில் தான் அவரை வந்து வச்சுருந்தாங்க. பட் அவரையுமே வந்து டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ரொம்ப வந்து ஒரு சேடான ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து கைரி சேன் தான். ஸோ லிட்டரலாக வந்து டபிள்யூடபிள்யூ 14 டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பட் எல்லா ஃபேன்ஸும் போராடுறது யாருக்காண்டினா கைரி சேனுக்காக மட்டும்தான். எங்களுக்கு கைரி சேன் திரும்ப வந்தே ஆகணும், ஸோ அவங்கள எப்படியோ திரும்ப கொண்டு வந்துருங்க, ரிலீஸ் பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கைரி சேனுக்காக ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கைரி சேனை கொஞ்சம் நல்லா காணிச்சாங்க. பட் அவங்களையுமே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பட் ஃபேன்ஸ் எல்லாருமே கைரி சேனுக்காக வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஆண்ட்ரூ சேஸ் தான். ஸோ குறிப்பாக இவர் NXTல ஒரு டீமை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தார். ஓவரில் வந்து நல்ல புஷில் தான் இருந்திருந்தார். ஸோ இவர் தான் அந்த டீமோட லீடர்னு நினைக்கிறேன். பட் இவருமே டபிள்யூடபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக வந்து ஆல்பா ஃபயர் தான். ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து மெயின் ராஸ்டில் நல்லா காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் டிகோ டிசிஷன்ஸ் தானே ஃபைனலு, ஸோ ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஜோயி ஸ்டாக் தான். ஸோ இவங்களாம் NXTல நல்லா காமிச்சாங்க. மெயின் ராஸ்டில் வந்து கூட்டிகிட்டு வர்றப்போ நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு சில இன்ஜுரிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே வந்து அப்கானில் வந்து வச்சுட்டாங்க. இப்போ மொத்தத்தில் நீ வெளியே போமான்னு விரட்டி விட்டாங்க. ஸோ அடுத்ததாக ஒயிட் சிக்ஸோட ஒரு பார்ட்டாக இருந்த நிக்கி கிராஸையும் டபிள்யூடபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க.
லிட்டரலாக வந்து இந்த 14 WWE சூப்பர் ஸ்டார்ஸையும் வந்து டிகோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தப்பு எதுவுமே நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து சாராது, அது முதலே சொல்லிட்டேன். ஆனால் இப்போ WWE மொத்த கண்ட்ரோலுமே வந்து டிகோட்ட தான் இருக்குது. ஸோ அதை அஃபிஷியலாக நம்ம ஒரு அப்டேட்டாக வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் அதை டீட்டெயிலாக பார்க்கண்டா. ஸோ இதனால் இவ்வளோ ரிலீஸ் நடந்ததுக்கான ஒரே காரணம் வந்து டிகோ தான். ஸோ அது எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு அப்டேட் இல்லை. ஸோ மேக்ஸிமம் அப்டேட் இப்படி தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பட்ஜெட் கட் மூலயமா வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு WWE ஸோ சிறைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. ஸோ இதனால் தண்டமாக இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை வந்து கூடிய விரைவில் வெளியிடுவாங்க. அதை நான் நாளைக்கு நடக்க போகிற அப்டேட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ லிட்டலாக ரொம்ப மோசம். ஸோ இது ஒரு பிளாக் டே அப்படிங்கிறதுல எந்த ஒரு தவிர்க்கமும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ரெஸ்லர்ஸ் மேலே ஒரு ப்ராஃபிட் இல்லைன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நாளைக்கே ரோமன் ரென்ஸ்க்கு இருக்கிற மார்க்கெட்லாம் போகாது சொல்கிறேன். ஒரு மார்க்கெட் போயிட்டு ஸோ பயங்கரமாக அடி வாங்கி இருக்கிறாருன்னா ஸோ இந்த டிகோ அவரையுமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ என்னால் முடிச்சவங்க. ஸோ இப்போதைக்கு WWE-லேருந்து 2 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து அதுக்கு சேட்னஸ் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒன்று ரிஃப்ளை. ஸோ ரிஃப்ளை வந்து இது வந்து ஒரு ஒஸ்ட்டான நாள். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த டிகோ அதாவது அவங்கள தான் பொதுவாக சொல்கிறாங்க. ஸோ இவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறத கூடிய விரைவில் வந்து அவங்க வந்து ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாரி ஸோ ஓப்பனாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்காங்க. ஸோ அதேமாரி செல்சியா கிரீன் வந்து ஆல்பா ஃபயர் WWE போனதை நினச்சி அவங்கள நினச்சி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்ட்டை வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நிறைய WWE அப்டேட் வந்து வந்திருக்கு. பட் அதெல்லாம் இப்போ பேசுகிற மூடில் நம்ம கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சோகமான நிகழ்வு நடக்கிற டைமில் நம்ம அந்த அப்டேட்டை பற்றி பேசுகிறதும் நல்லது கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ இருக்கட்டும். ஸோ நாளைக்கு வந்து நம்ம அப்டேட்